முதலில் வருவது கந்தன் வள்ளி திருமண லீலை. கந்தன் அவதார காரணமாக சூரபத்மாதியர் சம்ஹாரம் நடைபெற்ற பின் முருகன் சினம் தணிந்த மனத்துடன் திருத்தணிகையில் தங்கியிருந்தான். அப்போது நாரதர் கந்தனின் முன்னே தோன்றி, ஐயனே, மகாவிஷ்ணுவின் கண்களில் இருந்து அமிர்தவல்லி சுந்தரவல்லி ஆகிய இருவரும் உம்மை துதிக்க எண்ணி மந்திரோபதேசம் பெற்று தவம் செய்து உம்மையே மனம் புரிய வேண்டினர். நீரோ அதை மறுபிறவியில் நிறைவேற்றுவோம் என்றீர். அமிர்தவல்லி தேவேந்திரனின் மகளாக தேவசேனையாக பிறந்தவளை தாங்கள் மனம் புரிந்துள்ளீர்கள். மா தவசியுமான லக்ஷ்மிக்கு பார்வையால் பெண் குழந்தையாய் உதித்த வள்ளி வள்ளிமலையில் வளர்ந்து வருகிறாள். அவளை திருமணம் செய்வது உங்கள் கடமை என்றார். கந்தனும் வேடனாக, வேங்கை மரமாக, குரத்தியாக, கிழவனாக நடித்தும் வள்ளியை அணைக்க முயன்ற போது இயலவில்லை. அடடா, நம் அண்ணனை மறந்தோமே, அதுதான் இயலாமைக்கு காரணம் என நினைத்து வேண்ட உடனே கணபதி யானையாக வந்தார். அதைக் கண்ட வள்ளி பயந்து கிழவனாக வந்த கந்தனை அணைத்தாள். கந்த பெருமானின் உண்மையான தரிசனம் பெற்றாள். பின்பு வள்ளி கந்தன் திருமணமும் நடைபெற்றது. இதையே அருணகிரிநாதர் அத்துயர் அது கொடு சுப்பிர மணிபடும் அப்புணம் அதனிடை இபமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மணமருள் பெருமாளே என்று பாடுகிறார். வள்ளிமலைக்கு எதிரே உள்ள மலையை பார்த்தால் ஆனைமலை போன்றே தோன்றும். கந்த தம்பிக்கு ஆபத்து சமயத்தில் உதவியதால் திருத்தணி மலையில் உள்ள விநாயகருக்கே ஆபத் சகாய விநாயகர் என பெயர் வந்தது. தொடர்வது